கடும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது சகோதர மக்களுக்கு உதவும் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் நிவாரண யாத்திரை 5 மாவட்டங்களை நோக்கி இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தது. வெள்ளம், மண் சரிவு ஆகிய இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சகோதர மக்களின் துயர் துடைக்கும் நோக்கில் சக்தி சிரசு ஜான் கீல்ஸ் நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்படுகின்றது. சர்வமத பிரார்த்தனைகளை தொடர்ந்து எமது குழுவினர் அனர்த்தங்களினால் உயிர் நீத்தவர்களுக்காக 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிறுவனம் சார்பில் அனுதாபத்தை தெரிவிக்கின்றேன். இந்த வேலை திட்டத்தை 24 மணி நேரத்தில் வெற்றிகரமாக்குவதற்கு எமக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். மக்களின் ஒத்துழைப்பு எம்மை மேலும் ஊக்கப்படுத்தியது. இவ்வாறான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு எமக்கு பலம் உள்ளது. எமது பணியை இப்போது நாம் ஆரம்பிக்கின்றோம். பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுடன் நாம் காலத்தை செலவிடவுள்ளோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டதும் அரசாங்கம் செய்யும் வரை தனியார் துறையினர் காத்திருக்காது நாம் ஆரம்பித்துள்ள இந்த செயற்திட்டத்துக்கு மக்களின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நமக்கு கிடைக்கின்ற ஒத்துழைப்பு அதனை உறுதிப்படுத்துகின்றது. இந்த வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு ஜோன் கீல்ஸ் நிறுவனமும் எம்முடன் கைகோர்த்துள்ளது. ஜோன் கீல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் நேற்றிரவு முழுவதும் எம்முடன் இணைந்து இந்த பொருட்களை பொதியிட்டு தயார்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கினர். நமது நிறுவன தலைவர் சார்பில் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர். அதேபோன்று பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தின் அஸ்ரப் உமா உள்ளிட்ட பணிப்பாளர் சபை மற்றும் ஊழியர்களும் இந்த நிவாரண யாத்திரைக்கு ஒத்துழைப்பை நல்கியுள்ளனர். இந்த இடத்தில் நின்று கொண்டு நிவாரண யாத்திரையின் ஆரம்பத்தில் கலந்து கொள்ள கிடைத்தமை எனது அதிர்ஷ்டமாகும். 2014ஆம் ஆண்டிலிருந்து இத்தகைய சந்தர்ப்பங்களில் நாம் ஒன்றாக செயற்பட்டுள்ளோம். இங்கு வருகை தந்து உதவிகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். 24 மணித்தியாலங்களுக்குள் மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை ஏற்றிய அதிகளவிலான லாரிகள் இன்று டிபி ஜாயா மாவட்டத்திலிருந்து 5 மாவட்டங்களை நோக்கி புறப்பட்டு சென்றன.